ஆதிரை என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற அளவுக்கு ஆதிரை எஃப்ஜே திரும்பவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. இதுல அரோராவை பொறுத்தவரை மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து ஆதிரையை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கவா ஹக் பண்ணவா அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது பாக்குற நாங்க என்ன முட்டாளாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு தான் ஆதிரையை பொறுத்தவரை எஃப்ஜேயால என்னோட கேமே பாதிக்கப்பட்டுச்சு. அவனும் என் கூட ரொம்பவே க்ளோஸா தான் இருந்தான். ஆனா நான் தான் அவன் பின்னாடியே போய் காதல் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயுமே போய் சொல்லி என்னோட பேரை கெடுத்ததே எஃப்ஜே தான். அவன் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து ஒரு வழக்க தொடர்றாங்க. உண்மையாக அந்த வழக்கெல்லாம் தொடரும் போது பரவாயில்லப்பா, ஆதிரையை பொறுத்தவரை எஃப்ஜே பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வழக்கும் நடந்துச்சு. ஆனா அந்த வழக்க பொறுத்தவரை எஃப்ஜேக்கு வக்கீலா இருந்த விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை எப்பா இந்த வழக்க பொறுத்தவரை நடந்துச்சு அப்படின்னா எஃப்ஜே உன்னோட பேரே கெட்டு போயிடும், உன்னை எல்லாருமே ரவுண்டு கட்டிடுவாங்க, பொழந்து கட்டிடுவாங்க. அதனால இந்த வழக்க ஈஸியா முடிச்சிருவோம், வேற ஒண்ணும் இல்லடா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெல்ட்டி அடிச்சிரு. அப்படின்னா உனக்கு எதிராக எந்த சாட்சியும் கூப்பிட்டு வாதிடலாம் முடியாது, அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீ சேஃப் ஆயிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசான ஐடியாலாம் போட்டு விக்ரம பொறுத்தவரை தன்னோட கட்சிக்காரரான எஃப்ஜேயை செமையா காப்பாத்தினாரு. உண்மையாவே விக்ரம பொறுத்தவரை வக்கீலோட மகன் அப்படிங்கறத இந்த டாஸ்க்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலுங்க. எஃப்ஜே வந்து விக்ரம தவிர வேற யாராவது ஒரு ஆளை வழக்கறிஞரா தேர்வு பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு எஃப்ஜே போட்டு கட்டம் கட்டிருப்பாங்க. ஆனா அந்த வழக்கு எல்லாத்தையுமே விக்கல்ஸ் விக்ரம் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாரு. அதுக்கு விக்ரமுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரையை பொறுத்தவரை எஃப்ஜே என்கிட்ட மட்டும் தப்பா நடந்துக்கல, என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் வியானா கிட்டயும் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல எஃப்ஜேக்கு எதிராக வழக்கு நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா வியானா எஃப்ஜே இவங்களோட காதல் கதையும் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது விக்கல்ஸ் விக்ரம் தான் மாமா வேலை பார்த்தான் அப்படிங்கறதும் வெளியே வரும். இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா பேச விடாம குழி தோண்டி புதைச்சிட்டாரு விக்ரம் அப்படியே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் ஆதிரைக்கு நீதி கிடைச்சிருச்சு, எஃப்ஜே வந்து நான் பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பலூனக்காவை பொறுத்தவரை எஃப்ஜே ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கு இடையில பஞ்சாயத்து பேசுறாங்க. ஆதிரை என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே மன்னிப்பு கேட்டாம்ல, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா கேம் ஆடுவோம். அதாவது எஃப்ஜே வந்து ராத்திரி என்கிட்ட வந்து எவ்வளவு ஃபன் பண்றான் தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுவோம், என்ன தூக்கி சுத்துவான், கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அரோராக்கா அவங்க என்னெல்லாம் எஃப்ஜே கூட பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆதிரையை பொறுத்தவரை இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரோரா காதுல ஆதிரை இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது எஃப்ஜே வந்து எனக்கு முத்தம் எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த விஷயத்தை திரும்ப அரோரா வந்து எஃப்ஜே கிட்டையும் கேக்குறாங்க. ஆமா நான் முத்தம் கொடுத்தேன் அப்படிங்கறத அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, ஆதிரையும் என்கிட்ட முத்தம் கேட்டால நான் தான் கொடுக்கல அப்படிங்கிற சொல்றாரு. இப்படி இவனுங்களை பொறுத்தவரை இவனுக்கு என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ணானுங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல போட்டு உடைக்கிறானுங்க. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை நான் வேணும்னே உன்னோட கேமை கெடுக்கணும்னியோ உன்னோட பேரை கெடுக்கணும்னியோ நான் கேம் ஆடவே இல்ல, அப்படி கேம் ஆடுற ஆள் நான் கிடையாது, அம்மா மேல சத்தியமா என்னோட ப்ரொஃபஷன் மேல சத்தியமா நான் அப்படி நினைச்சு கூட பண்ணல, என்ன பொறுத்தவரை உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே வேண்டான்னு தான் சொன்னேனே தவிர வெளியே வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள என்னனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன், எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட பேசுறாரு. ஆதிரை வந்து வீம்புல இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே வந்து வா ஆதிரை கட்டி பிடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முத்தம் கொடுக்குவான்னு கேட்கிறாரு. ஆதிரை மேல படுத்துக்கிறாரு, கட்டி பிடிச்சுக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற அரோராவை பொறுத்தவரை ஆதிரை என்னதான் இருந்தாலும் மன்னிச்சிரு, வெளியே போனதுக்கு அப்புறமா சண்டையெல்லாம் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. உண்மையாவங்க இந்த மாமா டிவி பொறுத்தவரை என்னதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா சைட்லயும் முக்கோண காதல் நக்கோண காதல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காதலை காட்டிட்டு இருக்காங்க. சும்மாவே பாரு கமர்தீன் அரோரா இப்படி ஒரு முக்கோண காதல் போயிட்டு இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வியானா பல இடங்கள்ல சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதிரை என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா வியானா ஆதிரை எஃப்ஜே இந்த முக்கோண காதல் ஓடும். அரோராவை பொறுத்தவரை ரெண்டு சைட்லயும் கோல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அரோராவை பொறுத்தவரை வினோதா இருந்தாலும் பரவாயில்ல, கமர்தீனா இருந்தாலும் பரவாயில்ல, எஃப்ஜே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் சபரியா இருந்தா கூட பரவாயில்ல, அரோராவை பொறுத்தவரை எந்த பாகுபாடும் இல்லாம ஆண் நண்பர் மட்டும் கூடவே இருந்தா போதும். அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நட்பை விட புனிதமானது. அதாவது ஆண் பெண் ரெண்டு பேரோட உடம்புகள் உரசும் போது அது ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்ன சுகம் இருக்குது, இவங்க எப்படி கேவலமா நினைச்சுக்கிட்டு பழகுறாங்க அப்படிங்கலாம் எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை ஆதிரையோட ரீஎன்ட்ரியை பத்தியும் எஃப்ஜே ஆதிரை திரும்பவும் சேர்ந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.